சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கடந்த வாரம் வந்து தாவேகால இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேகாவில் இருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அபியூஸ் நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் அபியூஸ், சோஷியல் மீடியாவில் அபியூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுறது, நம்மளோட ஃபோட்டோஸை மாஃப் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோட இன்னைக்கு நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் இருக்கு. அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்றவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எல்லா கம்ப்ளைண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜயோட ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க, அவங்க கட்சிக்கான சிம்பல் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இவங்கெல்லாம் கட்சியோட ஃபிளாகை வச்சே பண்றாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டிச்சு கட்சியோட நிர்வாகிகள் இல்ல டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் வந்து கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்ல பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணல. தாவேகால இருந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணும்ன்றது ஒரு கலாச்சாரமா வச்சு ஒவ்வொரு பெண்களா, இதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்ல இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா ஏதாவது கருத்து சொல்ற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேற வேற விதமாக ஆபாசமாகவும் அவங்க மேல வேற ஒரு அக்யூசேஷன்ஸ், கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போறோம், இந்த சிபிஐ என்கொயரி பண்ற மாதிரியும் என்னமோ நாங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றோமா இல்ல நாங்கெல்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேல நம்ம தாவேகால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேல எந்த அக்யூசேஷன்ஸும் இல்ல, அன்னைக்கு அக்காவா தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே, அந்த லீடர்ஷிப்ன்ற பேருக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இதை வந்து அவர் கண்டிக்கணும். அட்லீஸ்ட் நீங்க கண்டிச்சு ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஆர் ஒரு லெட்டர் ஆகும் இதை வந்து நான் டினை பண்றேன், இது என்னோட பார்ட்டி பீப்புள் கிடையாது. இல்ல இந்த மாதிரி பண்றவங்கள நான் வந்து இவர் எப்பவுமே சொல்லுவாரு, மரத்து மேல ஏறாதீங்க, இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்னு. அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பேன்னு கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம்.